அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்று நம்ம இசையுலகம் பாடத்தில் இசையின் நடை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இசையின் நடை என்பது தாள அமைப்பை குறிக்கும். அதாவது இப்போ இசையின் நடை அதோட பொருள் என்னென்னா, ஒரு 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 தாளம். இப்போ நம்ம தாளம் போடுறோம்ல, இப்போ பல வகையான தாளம் இருக்குல்ல, அதோட அமைப்பை குறிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நடையை இசைக்கேற்ற நடை, நாடிக்கேற்ற நடை என பிரிக்கலாம். ஓகேயா? அந்த அந்த நடை, இசையோட நடை அந்த இசைக்கேற்ற நடைன்னு சொல்லுவாங்க. அந்த நாடி இருக்குல்ல, அந்த அந்த நாடி சொல்லுவாங்க, நாடுன்னு மலையில் சொல்லுவாங்க. அதோட நடை என பிரிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குதிரைன்னு வச்சுக்கோங்களேன். குதிரை நடக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும், ஒரு ஒலி கேட்கும். குதிரை ஓடும்போது ஒரு சத்தம் கேட்கும், ஒரு ஒலி கேட்கும். ஆனால் குதிரை தான். அதே மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு பாடலை பாடும்போது அதை வெவ்வேறு நடையில் பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மியூசிக் இருக்குல்ல, ஒரு மியூசிக்கை பல வகையாக போடுவாங்க. சரியா? ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே அந்த பாட்டு, அங்கே ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு ஒரு 2 முறையில் எப்படி பாடுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? அப்பா கட்டிய என் வீடு அற்புதமான கல்வீடு, அரண்மனை போன்ற என் வீடு, அன்பின் உருவாய் என் வீடு. அப்பா கட்டிய என் வீடு அற்புதமான கல்வீடு, அரண்மனை போன்ற என் வீடு, அன்பின் உருவாய் என் வீடு. ஆற்றின் ஓரம் என் வீடு, ஆலமரமாய் என் வீடு, ஆலே வியக்கும் என் வீடு, ஆசையான என் வீடு, ஆசையான என் வீடு. சரி, நான் இப்போ இந்த ஒரே பாடலில் 2 விதமான நடையில், மேலே வேறு ஒரு நடை, கீழே வேறு ஒரு நடை, கொஞ்சம் அதோட நடை கொஞ்சம் மாறி இருக்குது. பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் பாடலை ஒரே நடையில் பாடாமல் கொஞ்சம் மாற்றி பாடுறது. ஓகே, இதுதான் இன்றைக்கோட பாடம். நான் சொன்னேன், ரெண்டு ஒரே பாடலை 2 நடையில் பாடுறேன்னு. நான் என்ன பண்ணேன், முதல் கண்ணியை வேறு நடையிலையும், 2வது கண்ணியை வேறு நடையிலும் பாடினேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வேறு நடையில் பாடி எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? ஓகே, இது அன்றைக்கோட பாடம். நன்றி மாணவர்களே.